Good morning students. Next 6th standard குடிமையியல் பாடம் 6ஆம் வகுப்பு குடிமையியல் பாடம் 2. பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள். பாரபட்சம் உருவாவதற்கு பொதுவான சமூக காரணிகள் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இன மைய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள். இப்போ இதில் ஒத்த கருத்து. இப்போ ஒத்த கருத்துன்னா என்ன? ஒத்த கருத்து இப்போ வந்து முன்முடிவு வலுவாக இருக்கும்போது ஒத்த கருத்து உருவாகிறது. இப்போ முன்முடிவுன்னா என்னது? பாரபட்சம். இப்போ இந்த பாரபட்சம் இருக்கிறனால வந்து பாரபட்சம் வலுவாக இருக்கும்போது இந்த ஒத்த கருத்து உருவாகிறது. இப்போ ஒத்த கருத்து அப்படின்னா என்னதுன்னா, தவறான கண்ணோட்டம் தான் ஒத்த கருத்துன்றது. ஒரு தவறான கண்ணோட்டம், இவங்க இப்படி தான், இது இப்படி தான் அப்படின்னு ஒரு தப்பான கண்ணோட்டம், அதாவது நெகட்டிவ் திங்கிங், தவறான ஒரு கண்ணோட்டம். அப்போ வந்து தவறான ஒத்த கருத்து என்பது தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றிய தவறான கருத்து. இதுதான் ஒத்த கருத்துன்றது. இது செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். இப்போ எடுத்துக்காட்டாக தவறான கருத்து, தவறான கண்ணோட்டம் அப்படின்னா என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக பெண்கள் விளையாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல என்பது முன்முடிவு கொள்வதாகும். இது ஒரு பாரபட்சம். எப்படின்னா, இப்போ வந்து ஆண் பெண் 2 இனம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் வந்து விளையாட்டுக்கு இப்போ லேடிஸ்ன்னு எடுத்தால் பெண்கள் வந்து விளையாடுறதுக்கெல்லாம் அவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்து இருந்தது முதல்ல. இப்போ வந்து பெண்களும் வந்து விளையாட்டுலலாம் சிறந்து விளங்குறாங்க. ஆனால் வந்து பெண்கள் வந்து அதுக்கு உகந்தவர்கள் அல்ல அப்படின்ற ஒரு கருத்தும் ஒரு தவறான கண்ணோட்டமும் இருந்துகிட்ருக்கு. இப்போ ஒத்த தன்மை பற்றிய தவறான எண்ணங்கள் சிறு வயதிலேயே கற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போ வந்து அந்த மாதிரி கருத்து பார்த்தீங்கன்னா, இது நீ ஏதாவது பெண்கள்லாம் இதுக்கு தான் லாய்க்கி, இதுக்கு வந்து ஆண்கள் தான் இதுக்கு லாய்க்கி அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்தில் சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த சின்ன வயதிலேயே கற்றுக் கொடுத்துட்றாங்க, கற்றுக்கொள்ளப்படுகிறது. மேலும் குழந்தைகள் பொருட்கள், குழுக்கள், கருத்தியல்கள் போன்றவற்றில் வலுவான கருத்துக்களையும் தவறான எண்ணங்களையும் இளம் பருவத்திலேயே வளர்த்து கொள்கின்றனர். இப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வயசுலேயே சில இளம் பருவத்திலேயே இதெல்லாம் வந்து இதை பற்றின ஒரு தவறான கருத்தெல்லாம் வளர்த்துக்கிறாங்கன்னா, இப்போ குழந்தைகள் வளரும்போது அவர்களுக்கு பொருட்கள், மனிதர்கள், நாகரிகம், நம்பிக்கை, மொழி இவற்றில் மீதான விருப்பு வெறுப்புகள் ஒத்த கருத்தால் மேலோங்குகிறது. இந்த இதிலெல்லாம் வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் வந்து குழந்தைகளுக்கு அந்த வளரும்போதே வந்து உருவாகுதான். இப்போ எப்படி அப்படி உருவாகுது அப்படின்னா, எடுத்துக்காட்டா ரகுவின் கண்ணில் மென்பந்து தாக்கியதால். இப்போ ரகுன்னு ஒரு பையன் இருக்கான், அவன் மேலே வந்து மென்பந்து ஒரு சாஃப்ட் பால் வந்து என்ன பண்ணுது, அவன் கண்ணில் பட்டுருது. கண்ணில் பட்டவுடனே அவனுக்கு வலி எடுத்துருது. அவன் உடனே என்ன பண்ணுறான், அந்த ரகு வந்து அழத் தொடங்கிடுறான். உடனே அவனை பார்த்து அனைவரும் சிரிக்க தொடங்குறாங்க. இப்போ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து அழுதுட்டானா, ஐயே ஆம்பளை பையன் போய் அழுவுறியே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் கேலி பண்ணுவாங்க. பெண்கள் அழுதாங்கன்னா ஓகே, அது பெண்கள்னால் அழதான் செய்வாங்க. ஆண்கள் வந்து அழுதா அது வந்து ஒரு கிண்டல் கேலியாக பண்ணுவாங்க. அப்போ ஆண்களுக்கு வலிக்காதா, அவங்க அழமாட்டாங்களா? உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே அவனை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அனைவரும் சிரிக்க தொடங்குறாங்க. ஆனால் ரகுவின் கண்ணில் மென்பந்து தாக்கிய போது, இப்போ ரகு கண்ணில் வந்து அந்த பால் தாக்கினோடனே அவனுடைய நண்பன் மணிக்கு வந்து உண்மையாகவே ஐயோ ஃப்ரெண்டு மேலே கண்ணு மேலே இப்படி விழுந்துருச்சு, அவனுக்கு வலிக்குமே, நான் அவனுக்கு வருத்தப்படுறான். யார்? மணி வருத்தப்படுறான். ஆனாலும் அவனும் மற்றவர்களுடன் இணைந்து என்ன பண்ணுறான், சிரிக்க தான் செய்தான். அவனும் என்ன பண்ணுறான், மற்றவங்களோட சேர்ந்து சிரிக்கிறான். ஐயா சிரிக்கிறான் பாரு, ஆம்பளை பையன் அழுகுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சிரிக்க தான் செய்கிறான். மேற்கூறிய எடுத்துக்காட்டிலிருந்து பெண்கள் அழுவார்கள் என்றும், அப்போ வந்து நம்ம ஒரு கருத்து, ஒரு தவறான கருத்து என்ன அப்படின்னா, பெண்கள் அழுவார்கள் என்றும் ஆண்கள் அழக்கூடாது என்ற பொதுவான கருத்தை வலியுறுத்துகிறோம். இப்போ இப்படி சொல்லி என்ன பண்ணுறோம், சமுதாயத்தில் சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகள்கிட்ட பெண்கள் தான் அழுவாங்க, ஆண்கள் அழமாட்டாங்க. இப்போ ஆண்களுக்கு ஒரு காயம் பட்டுருச்சு, பிளட்டு வருது, அவங்களுக்கும் வலி வேதனை இருக்குது, உடனே அவங்க அழக்கூடாதா? ஆனால் அழுக வரும். ஆனால் அழுதா அது ஒரு கிண்டல் கேலியாக பார்ப்பாங்க. இது சின்ன வயசுலேருந்தே வந்து அது வந்து ஒரு தவறான கருத்து அப்படி வந்துருச்சு. ஆகையால் தான் ரகு வந்து வலியால் அழுதபோது மற்ற அனைவரும் அவனை பார்த்து சிரித்தனர். இதுவே ஒத்த கருத்துள்ள எண்ணமா. இதுதான் ஒரு தவறான கருத்துள்ள ஒரு எண்ணத்தை வந்து சின்னதிலிருந்தே உருவாக்கிடுறாங்க. இதிலிருந்து நாம் ஒருவர் மீதான தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளும்போது, அப்போ ஒருத்தர் மேலே ஒரு தவறான கருத்து, ஆம்பளை இப்படி இருக்கணும் ஆனால் இப்படி அழுகுறான்
அப்போ இது ஒரு கிண்டல் கேலியான ஒரு பார்வையாக போயிடுது. அப்போ நாம் ஒருவர் மீதான தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளும்போது அங்கு ஒத்த கருத்து உருவாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதுதான் ஒரு தவறான கண்ணோட்டம் உருவாகிறது. இப்போ பாருங்கள், பாலின அடிப்படையில் ஒத்த கருத்தினை பற்றி, இதே மாதிரி பாலினம் என்னது, ஆண் பெண் பாலினம் இருக்குது ரெண்டு. அப்போ வந்து அந்த பாலின அடிப்படையில் ஒத்த கருத்தினை பற்றி இப்போ திரைப்படங்கள்லேயும் சரி, டிவியில் பார்க்குற விளம்பரங்கள்லேயும் சரி, மற்றும் அதாவது விளம்பரங்கள், அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு பொருளுக்காக விளம்பரம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் கூட ஒரு விளம்பரம் பண்ணி அந்த போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ திரைப்படமாக இருக்கட்டும், அந்த விளம்பரங்களாக இருக்கட்டும், மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் கூட சித்தரிக்கப்படுவதை காணலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்னா இப்படி பெண்ணா இப்படின்ட்டு தொலைக்காட்சிலையும் நம்ம பார்க்கலாம், விளம்பரங்களை பார்க்கலாம், திரைப்படங்களையும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ சலவை கட்டி, சலவை இயந்திரம், இப்போ வந்து துணி துவைக்கிற சோப்பு, அப்போ வந்து வாஷிங் மிஷின், இப்போ அப்புறம் வந்து பாத்திரம் கழுவுறது அந்த சோப்பு, இதை பற்றின பாத்திரம் கழுவி தொடர்பான அனைத்து விளம்பரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து அதில் நடிக்க வைக்க மாட்டாங்க, பெண்களையே வந்து முன்னிறுத்துகின்றன. அப்போ என்ன அர்த்தம், இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பெண்கள் தான் துணி துவைப்பாங்க, அவங்க தான் பாத்திரம் கழுவணும் அப்படின்ற மாதிரி, அவங்க தான் கழுவுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கருத்து உருவாயிருச்சு. ஏன் ஆண்கள் வந்து துணி துவைக்கக்கூடாதா, ஆண்கள் வந்து பாத்திரம் தேய்க்கக்கூடாதா? ஆனால் அங்கே வந்து நடிக்க வைக்கிறது யாரை வந்து அவங்க விளம்பரத்தில் நடிக்க வைப்பாங்கன்னா பெண்களை தானே. அப்போ இது ஒரு தவறான கண்ணோட்டம். இரு சக்கர வாகனம் போன்ற விளம்பரங்கள், இப்போ பெண்களும் இரு சக்கர வாகனம் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா இரு சக்கர வாகனம் போன்ற விளம்பரத்தில் ஆண்களையே முன்னிறுத்துகின்றனர். அப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஆண்களை தான், இப்போ டூ வீலர் பெண்களும் ஓட்டுறாங்க, ஆனால் ஆண்களை தான் அந்த விளம்பரத்தில் காமிப்பான். இவ்வாறு பாலின அடிப்படையில் ஒத்த கருத்து இருப்பது. அப்போ இதுலேயுமே ஆண் பெண்ற பாலின கருத்துலேயும் ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி சிறு வயதிலிருந்தே வந்து பெற்றோராலேயோ மற்றவங்களாலேயோ வந்து இந்த மாதிரி வந்து உருவாக்கப்பட்டுருது. ஆண்னா இப்படி தான் இருக்கணும், பெண்ணா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆண்களும் துணி துவைக்கலாம், சமைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பெண்களும் டூ வீலர் ஓட்டலாம், எல்லாம் ஆண்கள் செய்கிற அந்த காரியங்களெல்லாம் வந்து பெண்களும் வந்து தைரியமாக இப்போ செய்கிறாங்க. ஆனால் இந்த தவறான கண்ணோட்டம் சமுதாயத்தில் இருக்குது. தேங்க்யூ சில்ட்ரன். இந்த செகண்ட் கொஸ்டின் ஆன்சரும் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற கோடு போட்டிருக்கிற வந்து இது இந்த முக்கியமான ஒரு 10 வார்த்தைகளை வந்து நீங்கள் டிவேர்ட்ஸ் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.